அனைவருக்கும் வணக்கம். நமது பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களில் மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறனில் பின்தங்கிய மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு மட்டும் திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் மதிப்பெண் விவரங்களை எமிஸில் பதிவு செய்ய வேண்டும். எப்படி பதிவு செய்யறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சில பள்ளிகளில் வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திறன் அசஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அனைத்து மாணவர்களுக்கும் அசஸ்மெண்ட் பண்ண தேவையில்லை. வகுப்பில் உள்ள மாணவர்களில் 40% மாணவர்கள் மட்டுமே போதுமானது. அந்த 40% மாணவர்களை கண்டறிவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் மற்றும் சொற்களை கண்டறிவதில் சிரமப்படக்கூடியவர்கள், 2 எழுத்து மற்றும் 3 எழுத்து சொற்களை வாசிப்பதில் மற்றும் எழுதுவதில் இடர்பாடுடையவர்கள், ஒரு தொடரை வாசிப்பதில் சிரமப்படக்கூடியவர்கள், எண்களை எழுதுதலில், வாய்ப்பாடு கூறுதல், 2 இலக்க கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் ஆகிய அடிப்படை கணித செயல்பாடுகளை மேற்கொள்வதில் சிரமப்படக்கூடிய மாணவர்களை மட்டும் கண்டறிந்து அந்த மாணவர்களுக்கு மட்டும் திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ண வேண்டும். நீங்க வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்குமே திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டேகிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நோவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டேகிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நோ செலக்ட் பண்ணிட்டு அந்த திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் அந்த 40% மாணவர்களுக்கு மட்டும் மதிப்பெண் விவரங்களை பதிவு செய்யறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும், ஸ்டூடெண்ட் டேக்கிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் டேக்கிங் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே எஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40% அதாவது இடர்பாடுடைய மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி அந்த ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம டேக்கிங் பண்ணதான் நோ கொடுக்குறது, எக்ஸாம் மார்க் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டேக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸஸ் வந்து எனேபிளாக இருக்கும். இப்போ நான் 7th செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டோம்னா 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். பாருங்கள், 7 மாணவர்கள் இருக்காங்க 7ஆம் வகுப்பில். 7 மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து டேக்கிங்கில் எஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 7 மாணவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண தேவையில்லை. இதில் எந்த மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறனில் பின்தங்கி இருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ணால் போதும். பட் ஆனால் நாங்கள் 7 பேருக்குமே வச்சுட்டோம். மார்க் என்ட்ரி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 7 மாணவர்களுக்குமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இந்த 7 மாணவர்களுமே டேக்கிங் பண்ணியிருக்கோம், அதாவது எஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸாம் மார்க் என்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த 7 மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7th கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த 7 மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து 7மே கிடையாது. ஸோ நம்ம வந்து 4 மாணவர்கள் தான். அதனால் திரும்ப ஸ்டூடெண்ட் டேக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. 7th செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷனை கிளிக் பண்ணி செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டேக்கிங் பண்ணியிருக்கிறதுனால நம்ம எஸ் கொடுத்துருக்கிறதுனால அந்த மாணவர்கள் அங்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ எந்தெந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவரேஜுக்கும் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோவை செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறனில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மட்டும் நம்ம டேக்கிங்கில் எஸ் கொடுக்கணும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோவை கொடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எஸ் கொடுத்துருந்தீங்கனாலும் ஆக்ஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாணவர்களுக்கு நேரம் வந்து நோன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த மாணவர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொழி பாடத்திறன் மற்றும் கணித திறனில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் தான். ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே நம்ம நோ கொடுத்துருவோம். ஸோ திரும்ப எந்தெந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்தவர்களோ அவர்களுக்கு நேரம் நீங்கள் நோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. பின்தங்கிய மாணவர்களுக்கு நேரம் மட்டும் எஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7 மாணவர்களில் 3 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் நோ செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 மாணவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து திறன் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த பேப்பர்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த 4 மாணவர்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து மார்க் என்ட்ரி போட்டுக்கோங்க. இதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்கள் பள்ளிக்கான ஆசிரியர் பயிற்றுனரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம் மார்க் என்ட்ரியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேஸ்லைன்
கிளாஸ் 6, 7 அண்ட் 8 கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ 7க்கு மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 3 மதிப்பெண்களை நம்ம பதிவு செய்யணும். அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஸ்டார்ட் டேட்டும் அண்ட் எண்டு டேட்டும் கொடுத்துருப்பாங்க. கீழேயுமே பார்த்தீங்கன்னா நாட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீஷன் பார்த்தீங்கன்னா 4 மாணவர்கள், அதாவது 7 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 4 மாணவர்கள் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திறன் பர்சனலைன் அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள தான் டேக்கிங் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கீழே தெரியக்கூடிய அந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 மாணவர்கள் மட்டுமே வருவாங்க. ஸோ இப்போ வந்து மதிப்பெண் விவரங்களை நம்ம வந்து பதிவு பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த மாணவருக்கு நேரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர் மேக்ஸில் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு, இங்கிலீஷில் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு, தமிழில் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்றத என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 எடுத்திருக்காருன்னா என்டர் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் ஒரு 12ன்னு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 15 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் என்டர் பண்ண பெர்சன்டேஜ் வந்து ஆட் ஆயிரும். திறனுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் ஆயிரும். அதாவது இந்த மாணவர் வந்து திறன் இயக்கத்துக்குள்ள வர்றாரு, அவருக்கு சிறப்பு பயிற்சிகள் வந்து நம்ம வழங்க போறோம். நீங்க வந்து அவருடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 20 அப்படின்னு சொல்லி என்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 20 என்டர் பண்ணீங்கன்னா ஸோ பர்சன்டேஜ் பாருங்க 100. அவர் வந்து திறன் இயக்கத்துக்குள்ள வரல. அதாவது நீங்க டேக்கிங் தவறுதலாவே பண்ணியிருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர் வந்து 20க்கு மேல மார்க் எடுத்திருந்தாருன்னா அவர் வந்து செலக்ட் ஆக மாட்டாரு. 17க்கு மேல இருந்தாவே கிரீன் கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 16 என்டர் பண்றேன் பாருங்க. ஸோ 17க்கு மேல இருந்தா கிரீன் ஆகும். அதுக்கு குறைவான மதிப்பெண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ரெட் கலர்லயும் வருது. ஸோ இங்க 0 அப்படின்னு சொல்லி என்டர் பண்றேன். என்டர் பண்ணாலுமே பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 0 எஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த திறனுக்கு கீழே வந்து எஸ் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி கொடுக்க போறோம். நோ அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பயிற்சிகள் வழங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்படி சரியான மதிப்பெண் விவரங்களை மாணவர்களுக்கு உள்ளீடு பண்ணவும், உள்ளீடு பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சப்மிட் மார்க்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்சர்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு நேரம் கம்ப்ளீட்டட்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்ளீஷன் வந்து 4க்கு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் திரும்ப ஸ்டார்ட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஸோ இந்த மதிப்பெண் விவரங்களை நீங்க எக்ஸலா கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி மதிப்பெண் விவரங்களை எக்ஸல் சீட்ல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப எடிட் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி 6th அண்ட் 8th அண்ட் 9th மற்ற கிளாஸஸுக்கும் இதே வழிமுறைகளை பின்பற்றி என்ன பண்ணிக்கோங்க, திறன் பர்சனலைன் அசஸ்மெண்ட்ல மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரங்களை பதிவு செய்ய வேண்டும். ஃபைனலா இங்க தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.